காவல்துறையினர் தாக்குதலில் மரணமடைந்த ஓட்டுநர் முருகனின் மனைவி தாக்கல் செய்த வழக்கில் நாளை காலை 9 மணிக்குள் உடலை பெற்றுக்கொள்வதாக உறவினர் தரப்பில் நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்போம். மாரிசாமி, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பாகவும் இந்த வழக்கில் தற்போது உடலை பெற்றுக்கொள்வதாக உறவினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் தரப்பில் வேறு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம் மாரிசாமி. காவல்துறையினர் தாக்குதலில் மரணமடைந்த சங்கரன் கோவிலைச் சேர்ந்த வேன் ஓட்டுநர் முருகனின் மனைவி அவருடைய மறைவுக்கு, அதாவது இறப்புக்கு நியாயம் வழங்க வேண்டும் மற்றும் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். குழந்தைகளின் கல்வி செலவை அரசு ஏற்க வேண்டும் என கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் விசாரணை இன்று வந்த பொழுதுதான் நாளை காலை 9 மணிக்குள் உடலை பெற்றுக் கொள்வதாக உறவினர்கள் தரப்பில் நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளார்கள். மற்றும் உடலை பெற்றுக் கொள்ளும் போது சாதி ரீதியான அமைப்புகளோ அரசியல் கட்சிகளோ வேறு எந்த தலையீடும் இருக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. அதுபோக உறவினர் அவர்கள் உடலை பெற்று அடக்கம் செய்த பிறகு தகவல் கூறுங்கள், அடுத்த சில மணி நேரங்களில் இழப்பீடு குறித்த வழக்கில் உரிய உத்தரவை பிறப்பிக்கிறேன் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள வடக்கு புதூரை சேர்ந்த வேன் ஓட்டுநர் முருகன். வேன் ஓட்டுநரான முருகன் கடந்த 8ஆம் தேதி அச்சம்பட்டியில் உள்ள மக்களை ஏற்றி கொண்டு கோவிலுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். முப்பிடாதியம்மன் கோவில் அருகே வந்த பொழுது அப்பகுதியில் உள்ள ஆட்டோ மீது வேன் மோதியது. அப்போது அங்கு போக்குவரத்து பணியில் இருந்த காவலர்கள் முருகனை தாக்கியதில் மயக்கமடைந்த முருகன் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் முருகன் இறந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள். காவல்துறையினர் அடித்ததால் தான் முருகன் இறந்து விட்டார் என கூறி அவரது உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து தொடர் போராட்டத்தில் வடக்கு புதூரில் போராட்டம் நடத்தி வந்தனர். தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்றிருந்தது. இந்நிலையில் மருத்துவமனையில் மார்ச் 9ஆம் தேதி உடற்கூராய்வு நடைபெற்றது. ஆனால் இதுவரை உடற்கூராய்வு அறிக்கையை குடும்பத்தினருக்கு கொடுக்க மறுக்கிறார்கள். இது போன்று பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது இவரது இறப்பு. தங்கள் தரப்பு மருத்துவர்கள் முன்னிலையில் மறு உடற்கூராய்வு நடைபெற வேண்டும். மேலும் காவலர்கள் தாக்கி உயிரிழந்த முருகனின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அவருடைய குழந்தைகளின் கல்வி செலவை அரசு ஏற்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டு மனு செய்திருந்தார். இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இன்று உடலை பெற முடியவில்லை, கண்டிப்பாக நாளை காலை 9 மணிக்குள் உடலை பெற்றுக் கொள்கிறோம், இதை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் என நீதிமன்றத்தில் உறுதிபட கூறினார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி உடலை பெற்றுக் கொள்ளும் போது சாதிய ரீதியான அமைப்புகளோ அரசியல் கட்சிகளோ வேறு எந்த தலையீடும் இருக்கக்கூடாது என உத்தரவிட்டார். மேலும் உடலை பெற்றுக் கொண்ட பிறகு இது சம்பந்தமான உரிய உத்தரவு இந்த வழக்கில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் கூறியிருக்கிறார் நீதிபதி. முழுமையான விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.